ஹலோ வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதற்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு 150 ml கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன விரல் அளவு 6 துண்டு பட்டை, 6 ஏலக்காய், 6 கிராம்பு சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் பொரிஞ்சு வந்ததும் 300 கிராம் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கணும். வதங்கி கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும். இப்போ வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 75 கிராம் இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு சேர்ந்து 75 கிராம் அரைச்ச விழுதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிட்டு இருக்கணும். இந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கி வரணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 பச்சை மிளகாய், ஒரு சின்ன கட்டு கொத்தமல்லி, ஒரு சின்ன கட்டு புதினா, ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியை 3 தக்காளி, இதையெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கணுங்க. இந்த பிரியாணி ஒரே பாத்திரத்தில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். கலோரிஸும் ரொம்ப கம்மியான முறையில் இந்த பிரியாணி செய்யலாங்க. எல்லாருமே சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், அந்த மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதையும் சேர்த்துட்டேங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதும் அந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கிளறி இப்போ நம்ம மூடிடணுங்க. மூடி ஹை ஃப்ளேமில் வச்சு அந்த கொதி வந்ததும் நம்ம லோ ஃப்ளேம் கொண்டு வந்துடணும். லோ ஃப்ளேமில் தான் மட்டன் சீக்கிரம் வேகும். இப்போ பாருங்கள், ஓரளவு பாதி அளவு மட்டன் வெந்து வருது. இப்போ நான் 150 ml தயிர் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கிளறி மறுபடியும் மூடிட்டேங்க. மூடி இப்போ திறந்து நல்லா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அரிசிக்கு இப்போ ஒரு டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி, அந்த அளவுக்கு நான் 3/4 கிலோ அரிசிக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துட்டேங்க. தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா அந்த கொதித்து வரும்போது இப்போ பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் 3/4 கிலோ ரைஸ் அதை ஊற வச்சுருக்கேன் கழுவி. இப்போ அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணணும், ஆனால் கிளறக்கூடாது. ரொம்ப கிளறினா அரிசி உடஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வருது பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் அப்படியே வற்றிடுச்சு. தண்ணி அடியில் தான் கொஞ்சம் இருக்குது. இந்த ஸ்டேஜில் லைட்டாக நம்ம ஓரத்தில் இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப போட்டு நம்ம நடுவில் போட்டு கிளறினோன்னா அரிசி உடஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா கிளறிட்டு மூடி போட்டு வச்சிடணுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் திறந்து இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறோம். இந்த நெய்யை சேர்த்து மேலே அப்படியே நம்ம அப்ளை பண்ணணும். கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்குங்க, கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நம்ம ஆட் பண்ணுறோம். நெய் நல்லது தான் நம்ம உடம்புக்கு, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது மறுபடியும் மூடி போட்டு நம்ம அதை மூடி மேலே ஒரு வெயிட்டு வச்சிடணுங்க. வெயிட்டு வச்சு நம்ம ஸ்லோவில் தான் இருக்கணும். ஃப்ளேம் வந்து ஸ்லோவில் இருக்கணும். இப்போ தம் ஆகிடும். ஒரு 15 மினிட்ஸ் நல்ல தம்மாகி வந்துடும். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேங்க. ரைஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே மல்லிப்பூ மாதிரி நீளமாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக இவ்வளோ டேஸ்ட்டாக வந்திருக்குங்க. மட்டனும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வாசனை அப்படி இருக்குங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம ரைத்தா பண்ண போகிறோம். எப்போவுமே ஆனியன் ரைத்தா வெங்காயம் போட்டு தான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? நம்ம வீட்டில் பண்ணும்போது இன்னுமே நல்ல ஃபைபர் கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி வெஜிடபிள்ஸ் ரைத்தா நம்ம செஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸை வச்சு நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேரட் இருந்தது, அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வெள்ளரிக்காய் இருந்துச்சு, அதையும் போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் குடமிளகா, பச்சை குடமிளகா அது இருந்தது ஆட் பண்ணியிருக்கேன். சிகப்பு குடமிளகா இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணலை. கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்க்கலை. ஏன்னா எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம். நீங்கள் பச்சை மிளகாய் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
நான் லைட்டாக பெப்பர் பவுடர் மட்டும் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணது ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரே ஒரு இது மட்டும் நான் போடலை, அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வெங்காயத்தை நான் லாஸ்ட்டாக தாங்க சேர்ப்பேன். ஏன்னா வெங்காயத்தை முதலே சேர்த்தோன்னா அந்த ரைத்தா வந்து ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். நம்ம பரிமாறும் போது சேர்த்தோன்னா நல்லா திக்காக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ரெடி ஆகிடுச்சு ரைத்தா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ப்ரோட்டீன் ரிச் பிரியாணி, அதோட நல்ல ஃபைபர் கண்டென்ட்டோட விட்டமின்ஸ் நிறைஞ்ச ஒரு ரைத்தாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பரிமாற போகிறோம். சாப்பாடு பரிமாறியாச்சு. நல்ல ஹெல்த்தியான பேலன்ஸான ஒரு மீலுங்க. நல்ல மட்டன் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. அந்த மட்டனோடு சேர்த்து இந்த பூ மாதிரி உதிரி உதிரியாக இருக்கிற சாப்பாடையும் சேர்த்து நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.